வணக்கம் சார். வணக்கம்மா. சார், விஜய் கட்சி வந்ததுலேருந்து ஒரு ஒரு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் நிலை அப்படின்றது ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. குறிப்பா திமுகவினுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்கும், நாங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி மார்சட்டி திமுக எல்லா தேர்தல்களையும் சொல்லுவாங்க. இந்த முறை காங்கிரஸ் ஒரு அதிருப்தியை ஆழ்த்தியிருக்கிறாங்க திமுகவினுடைய தலைமை அப்படின்ற செய்திகளை நாள்தோறும் பார்க்க முடியுது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நீங்க உங்களுக்குன்னு அதுல ஒரு சில பார்வைகள் இருக்கும். அதை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க சார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்று காலை எனக்கு கிடைத்த தகவல் ரொம்ப ஒரு அத்தன்டிசிட்டியான சோர்ஸ். ஆனால் அது முழுமையாக நிராகரிக்க முடியாது. இப்போ என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை மதில் மேல் பூனையாக இருக்கிறது. டிஎம்கே காங்கிரஸ் இவ்வளவு குடைச்சல் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. வழக்கம் போல் டிஎம்கே கண்டெயின் பண்ணிடுவாங்க ஆட்களை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடுக்கு மேல் பாசிட்டிவோ நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒரு 50% காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் அல்லது இல்லைங்கிற லெவலுக்கு இப்போ வந்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், காங்கிரஸ் கட்சியில் இந்த விவகாரத்தை தூபம் போட்டது மணிக் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி. மூத்த காங்கிரஸ் தலைவர்கள், குறிப்பாக கோபர்னா போன்றவர்கள், ஏதோ அவருக்கு உள்ளத்தில் திமுக மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. அதனால தான் மத்திய ராகுலுடைய அட்வைசராக இருக்கக்கூடிய அவர் பேர் என்னது, பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டு விவகாரத்தில் தலையிடுறதுக்கு அவருக்கு ரைட்டே கிடையாது, நாங்கள் பார்த்துக்குவோம், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு அவர் சொன்னார். ஆனால் ரொம்ப நெருக்கடியில் நாங்கள் காக்கனுடைய வகராக்களில் இருந்தவங்க, நாங்கள் லஞ்ச லாவணியம் பண்ண மாட்டோம், ஒரு ரோடு போட்டோன்ற கூட 10 பைசா நான் வாங்கினதில்லை அப்படின்னு ரொம்பவே என்ன சொல்கிறது, டிஸ்இன்டகிரேட் பண்ணுற மாதிரி அல்லது அந்த பொசிஷனை டைவெர்ட் பண்ணுற மாதிரி, ரொம்பவே டீக்ரேட் பண்ணுற மாதிரி மணிக் தாக்கூருடைய நடவடிக்கைகள், ஜோதிமணியுடைய நடவடிக்கைகள், பிரவீன் சக்கரவர்த்தி நடவடிக்கைகள், எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதிகாரத்தில் பங்கு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, கொடுக்க மறுப்பதற்கு இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா அவங்க வச்ச காரணம், 2006 மைனாரிட்டி திமுகவாக இருந்தபோது நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் ஒரு பிளண்டர் மிஸ்டேக், அது அன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு கேட்டிருக்கணும். டிஎம்கே அன்னைக்கு 96 தான் இருந்துச்சு, மெஜாரிட்டிக்கு 117 சீட்டு வேணும், நாங்கள் 34 சீட்டு வின் பண்ணியிருந்தோம், அப்போ கூட நாங்கள் கேட்ட தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. யார்? காங்கிரஸ் கவர்மெண்ட். டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 63 சீட்டு கொடுத்தோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 41 கொடுத்தோம், இப்போ 25. நீங்கள் யாருமே வேலை செய்கிறதில்ல, நீங்கள் எல்லாருமே சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பதவிக்கு தான் ஆசைப்படுறீங்களே தவிர கிரவுண்ட் லெவலில் போய் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை, ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்கோ யாருக்குமே ஆள் இல்லை. வெற்றி எப்படி வரும்? வெற்றி எப்படி வரும்னா பூத் கமிட்டியை கையாளுறவங்களுக்கு தான் வெற்றி வரும். அப்படி ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியில் ஒரு கேடஸ் பேஸ் பார்ட்டியாக நீங்கள் இல்லை, தலைமை பேஸ் பார்ட்டியாக தான் இருக்கீங்க. அனைவரும் தலைவர்களுக்கான கட்சியாக மட்டுமே இருக்கிறத தவிர கேடஸ் பேஸாக இல்லை, கீழே இருந்து தொண்டர்கள் மக்களை பார்க்குறது. அதனால் நாங்கள் உதய சூழ்நிலை நின்னா ஜெயிச்சிருவோம். இப்போ ரொம்பவே டஃப் ஃபைட்டாக இருக்குது, எங்களுக்கு பழைய மாதிரி இல்லை, ஏகப்பட்ட போட்டியாளர்கள் வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டல்லே கேட்டேன், சார் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், போட்டி ரொம்ப போட்டியாக இருக்குது சார், பெரிய பெரிய அது சைவ ஹோட்டல், முன்னாடி மாதிரி இல்லை சார், இப்போ நிறைய போட்டி சார் அப்படின்னார். அது மாதிரி முன்னாடி மாதிரி இல்லை சார், இன்றைக்கி நிறைய போட்டி, இன்றைக்கி புது பிளேயர், தேர்ட் பிளேயராக விஜய் இருக்கார், அவர் என்ன பிடிக்க போகிறாரு என்னங்கிறதுல ஸ்பெகுலேஷன் போய்கிட்டே இருக்குது. 35, 15 இதெல்லாம் டிஎம்கேக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, வயிற்றுக்குள்ளே நெருப்பு கட்டி வச்சுருக்கிறாங்க. ஐயோ தோற்று போயிட்டா என்ன செய்கிறது அப்படின்னு பயத்தில் விற்கவும், அதாவது சில வெளியே கக்கிறதுக்கு முடியாமல் உள்ளே தள்ளவும் முடியாத 2 கெட்ட நிலையில். ஆனால் காங்கிரஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணி கடைசியில் டிஎம்கே சார்பாக லெட்டர் எழுதியிருக்காங்க சோனியாவுக்கு, நீங்கள் கவனிக்கணுண்டு. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் ராகுல் காந்தியினுடைய ஒரு ஒப்புதல் இல்லாமல் இவர்கள் இப்படி பேச மாட்டாங்க. கண்டிப்பா ராகுலுடைய ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், 44% பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்தில் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் இருந்தது. 1977 பசுங்கன்றும் சின்னத்தில் அவங்க போட்டியில் இருந்தாங்க. 73 தனித்து போட்டிட்டாங்க மாயத்தவர் பை எலெக்ஷனில். 77க்கு அப்புறம்தான் திராவிட கட்சிகளை அவர்கள் சவாரி செய்ய ஆரம்பித்தார்கள். நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சித்தா அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அவங்களுடைய சரிவு ஆரம்பிச்சிட்டு 5% 2 பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்கும், கருணாநிதிக்கும் அதிமுகவுக்கும்.
இவங்க யார் கூட சேர்றாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. 80, 84 அப்படி தான் இருந்துச்சு. 77 இப்போ அவங்க கேட்குறாங்க டிஎம்கே, உங்களுடைய கரெக்டான ஓட் பெர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 2014 4.25% வாங்குனீங்க. இதுதான் உங்கள் ஓட்டு. உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ தொகுதி? நீங்கள் எங்கே ஜெயிக்க போகிறீங்க? அதை நாங்கள் பார்க்குற போது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த பெல்ட்டில் மட்டும், இந்த பெல்ட்டில் அம்பாசமுத்திரம் இந்த மாதிரி இடத்துல, நாகர்கோயில் நம்ம ஊர் பக்கம் இங்கே மட்டும்தான் கிறிஸ்தவ நாடார்கள், முஸ்லீம்கள் இப்படி ஒரு அணியில் பெர்னாண்டஸ் காங்கிரஸ் இருக்குது. இந்த 4.5%. மீதி இருக்கிற இடத்துலலாம் 1% தான் இருக்குது. உனக்கு எதுக்கு இவ்வளோ தொகுதி? உனக்கு 63 கொடுத்தோம், 43 கொடுத்தோம், 41 கொடுத்தோம், 25 தான் தர முடியும். இப்படி ஒரு டிசென்ட் வாய்ஸ், ஒரு கருத்து வேறுபாடு, கலவரம், பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. கடைசியில் என்னது கேசி வேணுகோபால் வரார், மத்திய பிரதிநிதியா. அவரோட முன்னாள் சத்தீஸ்கருடைய வைஸ் சிஎம் வராங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 45 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஒரு டிஃபன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக கனிமொழியும் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள், தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, 25 தொகுதி வாங்கிடுங்க. அவங்க என்ன டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னா 39. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்று இல்லை, பார்லிமெண்ட்டுக்கு ஒன்று. ஒவ்வொரு பார்லிமெண்ட் தொகுதிக்கும் ஒன்று, 6 சட்டசபைக்கு ஒரு சட்டசபை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 இருக்கா? 6க்கு 1. நீங்கள் நான் 5 எடுத்துக்கிடுங்க, எங்களுக்கு 1 கொடுத்துருங்க. 1 கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னா கடைசியில் சொல்லிட்டார். அவர் எதுவும் பேசலை, புறப்பட்டு போயிட்டார். இன்னைக்கு காலையில் நேற்று தகவல் என்னென்னா, கிரீஷ் ஜோடேக்கர் அவர் கூட அன்றைக்கி அழைக்கப்படலை. பேச்சுவார்த்தை ரொம்ப கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லுவோம் இல்லையா, யார்ட்டையும் சொல்லிடாதுங்க, ரொம்ப முக்கியமாக இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப கவனமாக பூட்டப்பட்ட அறையில். ஏன்னா அமெரிக்கா ஈரான் பிரச்சனை மாதிரி பேசியிருக்கிறாங்க. என்னமோ ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அமெரிக்காவில், ஒயிட் ஹவுஸில் சீக்ரெட் ரூமாக. ரொம்ப சீக்கிரத்தில் பெஞ்சமின் நித்தானியாகவும் டொனால்ட் ட்ரம்பும் பேசினாங்க. அதில் கடைசியில் முடிவு எடுப்பாங்க, யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி பேசியிருக்கிறாங்க. சித்தரஞ்சன் தாஸில் கனிமொழி மட்டும் இருந்திருக்காங்க. பேசினதில் தெளிவு சொல்லிட்டாங்க, சரின்னு போயிட்டாரு. நேற்று பேசும்போது கிரீஷ் ஜோடேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, எல்லா கட்சியும் கேட்பாங்க, எல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க. விஜயோட பேசுறீங்களா? பேசிக்கிட்டு தான் இருக்கோம். விஜய் கிட்ட இருந்து எங்களுக்கு ஓப்பன் ஒரு பிரகடனமாக அறிவிச்சிருக்கோம், ப்ரொக்ளமேஷன். நாங்கள் அதிகாரத்தில் பேசுவோம், அதிமுக காரங்க வந்தால் கூட பேச தானே செய்கிறோம், நல்லா இருக்கீங்களான்னு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, விஜயோட பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு காலையில் அந்த செய்தியில் முக்கியமாக ஒரு செய்தி, டிஎம்கே இவங்க போயிட்டா அடுத்த கட்டம் என்னங்கிற தெளிவான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இவங்க எப்படியாவது இவங்க போனால் போய் தொலையட்டு அப்படின்னு யார் சொல்கிறானா? மூத்த தலைவர்கள். ஸ்டாலின் அவர்கள் கூட நம்ம தான் நாடாளுமன்றத்தில் இவங்க எதிர்கட்சியா அமையறதுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்தோம், இன்றைக்கு நம்மளை விட தாவேக்கா பெருசா தெரியுறாங்க அப்படின்னா அவங்க போனா போட்டும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாகவும் செய்தி. தாவேக்கா ஒரு ப்ரூவன், அதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும். இந்த இடம் எனக்குன்னா தாவேக்காவுக்கு ஆதாரமே இல்லையே. அவங்க 15% பிடிப்பாங்க, 25, அதெல்லாம் பேச்சு தானே. எலெக்ஷனில் போல் பண்ணி கவுண்டிங் பண்ண போகிறதுன்னு தெரியும் உங்களுடைய அளவுகோல் என்னன்ட்டு. ஒரு கிரிட்டீரியா இருக்கு இல்லையா, உன்னுடைய அளவுகோல் என்ன, உனக்கு எவ்வளோ தகுதி இருக்குது, அது தெரியாது. ஆனால் அவங்க கொஞ்சம் மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. யார்? காங்கிரஸ். எப்படி மிஸ்டேக்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய கனவுகளை நிறைவேற்ற போகிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே வாங்க, நீங்கள் தனி நில்லுங்க, பிஜேபி காங்கிரஸ் மட்டும் சேர்க்காதீங்க, முக்து காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்லாத பாரதம். நீ உங்களோட சேர்ந்து தானே உனக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ இடம் கிடைக்குது, நீ சேரலைன்னா நீ என்ன செய்வா? அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, ஆர்எஸ்எஸ் பெனிட்ரேட் ஆகாத எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பள்ளிவாசலில் இமாம் இருக்கிறான் பாருங்க, சர்ச்சில் ஃபாதர், இவர்கள் கூட ஆர்எஸ்எஸ் ஆகத்தான் மாறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு எல்லா துறையிலையும் நுழைஞ்சிட்டாங்க. அவங்க நுழையாத துறையே கிடையாது. அலோவ் பண்ணது இவங்களுக்கு தெரியாம ஆர்எஸ்எஸ் காரங்களே கட்சியில சேர்த்து வச்சிருப்பாங்க. எல்லா கட்சியிலும் சேர்ந்துருவாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் காட்டிக்க மாட்டாங்க. அப்படியே வளர்ந்து மேல் பதவிக்கு வந்து கூட இருப்பாங்க. எல்லா கட்சியும் விசிக்கெல்லாம் இப்பதான் போயிருப்பாங்க. யாராவது ஒரு ஆளை போட்டு ஆர்எஸ்எஸ் போட்டு உள்ள விட்டு நீங்க கட்சிக்காரனா இருந்து கடைசியில முடிவுகள் எடுப்பாங்க. அவங்க நீண்ட ஹால், இட் ஹஸ் பீன் டேக் லாங் டைம் ப்ராசஸ். இன்னைக்கு நடக்காது இல்லை, நாளைக்கு நடக்கலாம். தட் குட் ஹேப்பன், நடக்கும். 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளான்ல தான்
காங்கிரஸ் தூண்டப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் எழுது. காங்கிரஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு திமுகவுக்கு ஒரு தலைவலி ஏற்படுத்துறாங்கன்னு பார்த்தா, திமுகவில புதிதாக தேமுதிக அவங்களும் வந்து கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ விசிக, கம்யூனிஸ்ட் கூட வந்து இப்ப 2 இலாக்காக்கள்ல வந்து சீட்டு கேட்கறதாவும் செய்திகள் பார்க்க முடியுது சார். அப்போ என்ன திமுகவினுடைய நிலை என்ன ஆகும்? எல்லா கட்சிகளும் கேட்டு அழுத்தம் தராங்களா திமுகவுக்கு? விசிக இவங்கெல்லாம் நியாயம் இப்போ இருக்கா? இருக்கிறது 234 தான். நீங்க என்ன போனாலும் இழுக்க முடியாது. 5 ஏக்கர் லேண்டுனா 5 ஏக்கர் தான். ஒரு 5 கோடி வருஷம் ஆனாலும் இனி அதை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கேமரா வேணா கூட ப்ரொடெக்ஷன் பண்ணலாம். இதை செல்ஃபோனை பண்ணலாம், இந்த கிளாஸை பண்ணலாம், இது 100 பண்ணலாம், 200 பண்ணலாம், ப்ரொடக்ஷன் யூனிட் அதிகரிக்கலாம். ஆனால் லேண்ட் எப்படி அதிகரிக்க முடியும்? 234 தொகுதி 234 தான். அதெல்லாம் ஒன்று செய்யலாம். 234 கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி போட்டால் அது வேற விஷயம். இப்போ என்ன பிரச்சனை? டிஎம்கேக்கு பிரச்சனை ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அதில் வலுவானது யாருன்னா, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டிஎம்கேக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு அது செய்தி வந்துச்சு, நான் நிறைய பேசியிருக்கேன். வலுவான ஒரு கட்சி டிஎம்கேல யாருன்னா, திமுகவுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களும் ப்ரூவ் பண்ணல அப்படின்னு. அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு தலித் அரசியல்ல நான் பார்க்குறேன். இளைய பெருமாள் காலத்திலே அந்த கட்சி அந்த தலித்துகளை ஒருமைப்படுத்த முடியாது. எல்லா இயக்கத்திலும் இருப்பாங்க. எம்ஜிஆருடைய காலத்தில் அது முழுக்க முழுக்க அதிமுக ஓட்டு பேங்க் தலித் மக்கள். தலித் மக்களில் 3 பிரிவு இருக்கிறாங்க. ஒன்று பறையர் சமூக மக்கள், வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. தென் தமிழ்நாட்டிலே பறையர் சமூகம் இருக்கிறார்கள். திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், கோவை, அந்த பெல்ட்டில் திருச்சி, மதுரை, இது எல்லாமே பல்லர் சமூகங்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். இப்போ ஜான் பாண்டியன் இருக்கிறார், டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார், அவர்கள்லாம் அந்த சமூகத்திற்கானது. அது மாதிரி அருந்ததி இருக்கிறாங்க, அருந்ததி தனி. இப்போ இந்த பறையர் சமூகத்தினுடைய வாக்காளர்கள் அது ஒரு பெரிய குடி, தமிழ் குடி. அதன் ஒட்டுமொத்த கண்டெயின் பண்ணக்கூடிய தலைவராக இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு திருமாவளவன் தான் மாறி இருக்காரு. சரி, இப்போ நீங்க பறையர் சமூகம்னு சொல்றீங்க, ஆனா பல்லர் சமூக மக்களுமே வந்து விசிகாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ற அளவுக்கு இருக்காங்க. இருந்தாலும் அதில் ஒரு 50% தேவேந்திர குலர் வாக்காளர்கள் யாருக்கு இருக்கிறாங்கன்னா, அவங்க கிறிஸ்தவ வாக்காளர்கள். தேவேந்திர குலர்கள் பலர் 50% மேல் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். போன முறையில டிஎம்கே அந்த வாக்கை பார்க்கும்போது, நீ தேவேந்திரா நான் நரேந்திரான்னு சொல்லி மோடி மேஜிக் பண்ணாரு. தேவேந்திராவும் நடக்கல, நரேந்திரா நடக்கல, டிஎம்கே ஓட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பேர் இங்கே தான் இருந்தாங்க. ஜான் பாண்டி இங்கே தான் இருந்தார். டாக்டர் கிருஷ்ணசாமி அரே மோடி ஜின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தார். அரே தேவேந்திர யாதவ் ஒருத்தர் இருந்தார், இப்போ அவரையும் அந்த கட்சியில் இருந்தார், என்ன வின் டிவியினுடைய உருவான. அப்போ அவங்களெலாம் இருந்தாலும் கூட அந்த ஓட்டு வந்து டிஎம்கே தான் கிடைச்சிது. போன 2021 நான் பார்த்தேன் அந்த எலெக்ஷனில். இப்போ என்னென்னா, திருமாவளவன் எப்படிப்பட்ட, இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி படித்தேன். அந்த செய்தி படித்தோடனே நான் உங்கள் சேனலுக்கு தான் வந்திருக்கேன். திருமாவளவன் காங்கிரஸ் கட்சி போய்விட்டால் திருமாவளவனை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 2ஆம் மட்ட தலைமைக்கு 2ஆம் மட்ட கூட்டணியாக அவரை கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி செய்கிறது. எப்படின்னு கேட்டால், இன்னைக்கு தலித்துகள் வாக்கு வங்கி ஒரு 20%, 18% தமிழ்நாட்டில் இருக்கும். பரவலான சமூகம். இப்போ நாடார் சமூகம் இருக்கிறாங்கன்னா அது திருநெல்வேலி, முக்குளத்தூர்னா ஒரு குறிப்பிட்ட, வன்னியர்னா வடக்கு பகுதி, கவுண்டர்னா மேற்கு, இப்படி இருக்குல்ல. ஆனால் தலித் சமூக மக்கள் தமிழ்நாடு முழுவதும் விரவி இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி முஸ்லீம் வாக்காளர்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள், நாடார் கிறிஸ்தவர்கள் நிறைய பிரிஞ்சிடறாங்க. ஒவ்வொரு சமூகம் அப்படி பிரிகிறாங்க. சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ அவருக்கு வந்து ஒரு மெஜாரிட்டி என்னன்னா, இன்னைக்கு காலை நான் படித்தேன், அது என்கிட்ட இருக்குது இந்த செய்தி. அதில் முஸ்லீம்களின் வாக்குகளை பெரும்பாலும் ஜெயிக்கக்கூடிய தலைவராக விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஏன்னா இஸ்லாமியர்களின் குரலாகவே அவர் பேசுகிறாரு. அதனால் அவருக்கு 15 முஸ்லீம்கள் வாக்கில் 8ல் ஒரு 3-4% அவருக்கு கிடைக்கும். தலித்து வாக்குகளில் ஒரு 15% 13 இருந்தால் அதில் பாதி கிடைச்சா கூட 13-15% வாக்குகள் அவருக்கு பின்னாடி இருக்கு. இப்போவே இருக்கு, உறுதியாக இருக்கு. இதை நான் ஏற்கனவே பல இதில் சொல்லிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க திருமாவளவன். அந்த அவர் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக மாறிட்டார். காசுக்கெல்லாம் விலை போகல. பிஜேபி எல்லாம் விலையெல்லாம் காங்கிரஸ் இடமெல்லாம் வந்து தகர்படியா ஆக்கிட்டு வராரு திரும்ப. கண்டிப்பா, அதுல டவுட் இல்லை. அதைத்தான் இப்போ டிஎம்கே என்ன முடிவு பண்ணியிருக்காங்களா அறிவாலயத்தில், காங்கிரஸ் கலத்தி விட்டுருங்கப்பா, நமக்கு ஒரு 40 சீட்டு மிச்சம்,
இப்போ 40 சீட்டு முடிச்சோன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட 1-2 கொடுக்கலாம். யாருக்கு? தேமுதிகவுக்கு. அவங்க ஒரு 1.5% ஓட்டு வச்சுருக்காங்க. ஓட்டு வச்சாலும் அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு வட தமிழ்நாட்டில் ரிஷ்வந்தியம், திண்டுக்கல், ஈரோடு, தப்பாக சொல்கிறேன், ரிஷ்வந்தியம், திண்டிவனம், விழுப்புரம், இந்த பகுதியெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜாதி ஓட்டா வந்து விருதுநகர், ராஜபாளையம், அந்த பகுதியில் நாயுடு தெலுங்கு பேசும் மக்களின் வாக்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். யாருக்கு? நம்ம அம்மாவுக்கு, பிரேமலதா விஜயகாந்த். இப்போ டிஎம்கே என்ன கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை இந்த கடுமையான போட்டியில் கரம்பல் அப்படின்னு சொல்கிறது, தண்ணி போய் சைடு அப்படி கரம்பும். அதே மாதிரி விஜய் யாரை கரம்புவார்னு தெரியாது. நிச்சயமாக அதிமுக காலி பண்ணுவார். பழனிசாமி அதிமுகனா எந்த அதிமுக? பழனிசாமியை காலி செய்ய போகிறார். டிஎம்கேயுடைய வாக்குகளும் அவர் எடுக்க போகிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் தமிழருக்கு இன்னைக்கு காலையில் என்ன செய்தி வந்திருக்குன்னா, நேற்று வந்த பெருங்கூட்டத்தை பார்த்து சீமான் எழுச்சியில் இருக்கார். அடே, நம்முடைய ஓட்டுகளை, தமிழ் தேசிய ஓட்டுகளை விஜயால படிக்க முடியாதுன்னு அவர் ஒரு மகிழ்ச்சியில் இருக்காராம். அது உண்மையாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த செப்பாலஜிஸ்ட் ப்ரிடிக்ஷனில் திமுக அதிமுகவின் வாக்குகளை ஓரளவுக்கு கரம்பல் அளவுக்கு நாம் தமிழுடைய வாக்குகளை அவர் பறிக்கப் போவதில்லை, கொஞ்சம் தான் போக போகிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே மாதிரி பிஜேபி ஓட்டு அது உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அலையடிக்கும் போது விஜய் அப்படின்னு டிஎம்கே பயப்படுற காரணத்தினால தேமுதிக அவங்க ஒரு சப்போர்ட் பார்ட்னர் ஆயிட்டாங்க. அதே சமயம் மக்கள் நீதி மையம் அவர்கள் ஒரு 4 தொகுதி 5 தொகுதி கேட்கறதாகவும் 14 தொகுதி கேட்டிருக்காங்க. இவங்க 3 இல்லது 4 கொடுக்கறதாகவும், இந்த அம்மாவுக்கு 6+1. ஆனால் அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசும்போது 12 தொகுதி வாங்கிடுவேன், 13 கூட வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் பிரியும் பட்சத்தில் காங்கிரஸை கலட்டி விட்டார்கள்னா ஒரு 30 சீட் அவங்களுக்கு மிச்சம். அந்த 30 சீட்டில் டிஎம்கே 190 தொகுதியில் நிற்கும். எத்தனை தொகுதியில்? 190. மீதி 20 தொகுதி இருக்குது பற்றிலா, அந்த 20 தொகுதியை தேமுதிக 1, 2, 3 கூட கொடுத்துருவாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 2, 3 சீட்டை கூட கொடுத்துருவாங்க. வைகோக்கெல்லாம் கொஞ்சம் கண்டெயின் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. கம்யூனிஸ்ட்டு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று கொடுத்து முடிச்சிருவாங்க. இப்போ அதைத்தான் சொல்கிறாங்க, டிஎம்கே 200 தொகுதியில் போட்டிடணும். 200 தொகுதியில் உதயசூரியில் டிஎம்கே மட்டும் நிற்கணும். இப்போ அப்படி உதயசூரில் நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜவாஹிருல்லா உதயசூரில் தான் நின்றாகணும், ஏன்னா அவருக்கு இது இல்லை. இப்போ இந்த மாதிரி சில ஆட்களெல்லாம் வச்சு 150 140 தொகுதி ஜெயிக்கணும் அவங்க திட்டம் போடுறாங்க. டிஎம்கே இப்போ ஏன் இந்த திட்டம்லாம் என்னன்னா, இழுவரியான அரசியல் ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் போறதுனால ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா அவங்க முடிவு வச்சிருக்காங்க. ஓகே, அது ஆனா நிதர்சனத்துல அப்படி இருக்கா அப்படின்றது செக்யூலர் அப்படின்ற அந்த ஒரு தோற்றம் காங்கிரஸ்க்கு இருக்கு. அது போனா திமுக வந்து ஏதோ ஒரு இடத்துல பிஜேபிக்கு ஆதரவா போன கட்சி தானே அப்படின்ற அந்த ஒரு பிம்பம் அதுக்கு இருக்கு. அது அப்படி இல்லை. அது இப்போ கருணாநிதி இருக்க வரைக்கும் திமுக வந்து பெண்களின் எதிரியா பார்க்க பார்த்தான் மனுஷன். கருணாநிதி வில்லன், ஒரு வில்லனாவே பார்க்க பார்த்தாங்க தமிழ்நாட்டில். மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா பார்த்துருக்கோம். கருணாநிதி மேலே அவர் நல்ல பேர் கிடையாது. ஆனால் அந்த இடத்த கொஞ்சம் சமன்படுத்தியிருக்காரு இவர். யாரு? ஸ்டாலின். ஸ்டாலின் வந்து வில்லனா பார்க்கப்படலை. கருணாநிதி அப்படியே வில்லனாவே அவங்க எல்லா மக்களும் அக்செப்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் அந்த இப்போ அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த 5000 நம்புறாங்க. 5000 டக்குன்னு போய் கையில் கிடைக்குது, அதை அவங்க நம்புறாங்க. சரி பரவாயில்ல, ஒரு 5000 நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. அது எல்லாமே மாதம் உரிமை தொகை, பஸ், இதெல்லாம் அவங்க நம்புறாங்க. அவர்களுக்கு மீது இருக்கிற குற்றச்சாட்டு ஏராளமானது. ஆன்டி இன்கம்பன்சி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தில் ஏற்படுகிற குளறுபடி திமுகவுக்கு பெரிய போர். மேனிஃபெஸ்டோ 515 முக்கியமானது நிறைய நிறைவேற்றலை. அரசு ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், ஜாக்டோஜியோ, செவிலியர்கள், டாக்டர்கள், இப்படி அங்கன்வாடி ஊழியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள், சத்துணவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், போராட்டம் பயங்கரமாக நடக்குது. இது அவர்களுக்கு ஒரு செக்டோரியல் பீப்புள் ஓட்டு வந்து லாஸ் ஆகும். அது அல்லாமல் லோக்கல் இஷ்யூ பெருசாகும். எந்த ஒரு அரசுக்கு எதிராகவும் ஒரு 4-5% ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும். அது மஸ்ட் பி பாசிபிள். இது வந்து சந்திச்சே ஆகணும், இது நடந்தே ஆகணும். அது திமுகவுக்கு இருக்குது. அதை அவங்க காம்பன்சேட் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஒருங்கிணைப்பதற்கு, அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது தான் தேமுதிக ஒரு 1.5% மக்கள் நீதி மையம் ஒரு 3-4% ஏற்கனவே இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் பார்த்து ஒரு 40க்கு ப்ளஸ்ஸு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அவங்களுக்கு லட்டாக கிடைக்கிற ஓட்டு நான் சவுத்தில் ஃபுல்லாக பார்த்தேன். அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது முஸ்லீம் ஓட்டுருக்கு பாருங்கள், 98% கிடைக்குது திமுகவுக்கு. டவுட்டே இல்லை, வேறு வழி இல்லை அவங்களுக்கு.
அவங்க டிஎம்கே நல்லது, நான் முஸ்லீம் சமூகத்தில் நிறைய பேர்கிட்ட பேசினேன். டிஎம்கே நல்லதெல்லாம் கிடையாது. கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்புலாம் ஜெயலலிதா வந்து எங்களை எந்த தொந்தரவும் பண்ணலை. ஒரு காலமும் செல்வி ஜெயலலிதா எங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணல. நாங்கள் இந்த காயல்பட்டினத்துலலாம் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட. நம்ம ஒரு பத்திரிக்கையாளர் தான். அப்போ அவங்க சொன்னாங்க, வேற எங்களுக்கு வழி இல்லை. திருப்பரங்குன்றம் இஷ்யூவெல்லாம் பிஜேபி பெரிய இஷ்யூவாக கிளப்பி விட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் போடுறோம். பழனிசாமி அவர் கூட இருக்காங்க. மற்றபடி திமுக எங்களுக்கு நல்ல கட்சின்னு சொல்லிவிடும். அவங்க முஸ்லீம் தலைவர்களை விட திருமாவளவனை நம்புகிறாங்க. ஓகே, திருமாவளவன் அந்த குரலாக பேசுகிறார். நிறைய முஸ்லீம் தலைவர்கள் கூட அவ்வளோ பேச மாட்டேங்காங்க. ஆனால் திருமாவளவன் மீது அவர்களுக்கு பெரிய பாசம் இருக்கிறது. உணர்வுபூர்வமான ஒரு தலைவராக மாறுகிறார். அதை நான் பார்க்க முடியுது. அதே மாதிரி சவுத்தில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். போன வாரத்துக்கு முந்தி பார்த்துருந்தேன். கன்னியாகுமரி, அது அப்படி பார்த்தீங்கன்னா மணப்பாடு, பெரியதலை, கூடுதலை, அப்புறமா ஆலந்தலை, வீரபாண்டியப்பட்டினம், புன்னக்காயில், தூத்துக்குடி, காயல்பட்டினம், இப்படி எல்லா கடற்கரை ஓரமாகவும் பார்த்தா அங்கே யார் இருக்காங்கன்னா கடல்புற மீனவர்கள், கேத்தலிக், அவங்க ஃபுல்லாகவே விஜய்க்கு ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. நான் அந்த மீனை வெட்டிக்கிட்டே அவங்ககிட்ட உட்காந்து பேசினேன். நீங்கள் ஏன் போடுறீங்க? அவங்க மேரியை வணங்குறாங்க, எங்கள் ஆள், நாங்கள் எல்லாரும் இந்த முறை போடுவோம். அப்போ அவங்க ஓட்டு யாருக்கெல்லாம் பெரியனா எல்லா ஓட்டும் இருந்திருக்கு. 1980 பட்டத்து ராஜாவும் பட்டாளசிங்காவும் ஒன்றான காலம் இது, மீனவ நண்பனாக எம்ஜிஆர். அப்போ ஃபுல்லாகவே இந்த ஓட்டு கடல்புற ஓட்டு ஃபுல்லாக ரெட்டலைக்கு தான் இருக்கும். ரெட்டலை தான். திருச்செந்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மணப்பாடு, ஒவரி, ஆலந்தலை, இப்படி எல்லா இடங்களையுமே இலை தான். தட்டினா ஃபுல்லாக இலையாக இருக்கும். சூரியனே ஜெயிக்காது. புரியுதா? வீரபாண்டியப்பட்டினம், காயல்பட்டினம், இந்த ஆத்தூர் வந்துட்டால் மறுபடியும் ரெட்டலை வரும். அப்படி இப்போ நான் எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஒரு அனுபவம், 84 ஒரு அனுபவம். அப்படி பார்க்கும்போது இந்த முறை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அதாவது பெர்னாண்டஸ் மீனவர்கள், கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கொலைச்சல், அந்த பகுதியில் மீனவர்கள், மண்டக்காடு, அப்படியே வந்து மணப்பாடு, ஓரி, பெரியதாலை, அப்படி வந்து ஆலந்தலை, திருச்செந்தூர், புன்னக்காயில், வீரபாண்டியப்பட்டினம், காயல்பட்டினம், தூத்துக்குடி. தூத்துக்குடிலாம் டென்ட்டாக இருக்கிறாங்க. யார்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், கேத்தலிக்ஸ். அவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க. நான் கேட்டேன், மற்றவங்க கொஞ்சம் இருக்கும், ஆனால் விஜய் எமர்ஜிங் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. விஜய்க்கு போடுறாங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் சொன்னதை சொல்கிறேன். நான் எதுக்கு எனக்கு என்ன, நான் எந்த கட்சியுமே இல்லையே, சொன்னதை சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. முஸ்லீம்கள் டிஎம்கேக்கு வழி இல்லாமல் போடுறாங்க. ஓகே. அதே மாதிரி கிறிஸ்தவ நாடார்கள் இருக்காங்க இல்லையா, கிறிஸ்தவ சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நாடார்கள், அவங்க ஓட்டு லட்டா திமுக கிடைக்கும். நல்லா புரியுங்க, நிறைய லட்டு இருக்கு. அப்போ திமுக கிடைக்குது. அவங்க திமுக அது ப்ளஸ் பாயிண்ட். ஒன்றும் அவங்களும் ஒன்றும் செய்யலை. திமுக மீது ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டு, 13 அமைச்சர்கள் மீது ஊழல், அரசு இயந்திரங்களில் மோசடி, எல்லாமே திமுக ஒரு பூர தான். அதெல்லாம் எல்லாரும் இருக்கிறாங்க. கோடி கோடியா எல்லா சொத்துக்களெல்லாம் அவர்கள் அடிச்சிருக்கிறாங்கிற ஊழல் குற்றச்சாட்டு 13 அமைச்சர் மீது. இருந்தாலும் இஸ்லாமியர்களும் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களும் பாரதிய ஜனதாவுக்கு அஞ்சு தான் அந்த ஓட்டை திமுக போடுறாங்க. வேற இவங்க நல்லது செஞ்சாங்கன்றலாம் இல்லை. அதெல்லாமே பொதுவான ப்ளஸ் பாயிண்ட். விஜய் மீதோ அவர்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வரவில்லை. சீமான் வந்து இந்த முறை பார்ப்பன கடப்பாரை எடுத்து விட்டார். எப்போதும் அவர் பார்ப்பன கடப்பாரை எடுக்கவில்லை. அவர் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது ஒன்று பேசணும் அப்படின்ட்டு அவர் பேசி அதில் ஒரு 1/2%, 3/4% போகத்தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அந்த தமிழ் தேசிய வரலாறே அதிகாரத்துக்கு எதிரான வரலாறு தான், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வரலாறு தான். அதில் போயிட்டு பார்ப்பன குருமூர்த்தியினுடைய அலுவலகத்தில் போய் நின்று நான் பார்ப்பன கடப்பாரை எடுத்து திராவிட கோட்டையை சரிக்கிறனா இல்லையாடான்னு பேச்சுக்கு நல்லா இருந்துச்சு. அதனுடைய எஃபெக்ட் அவருக்கு நல்லதா அமையல. இது என்னுடைய பார்வை. நான் இப்போ பேசுறது தவறாக இருக்கலாம், சரியா இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய பார்வை. ஏன்னா அவர் தமிழ் தேசியவாதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சம உரிமைகளுக்காகவும் வேலை. தமிழ் தேசியம் எதற்கு உருவானது? அயோத்திதாச பண்டிதர், சவுந்தரபாண்டியனார், அது மாதிரி அந்த காலத்தில் சர்பிட்டி தியாகராயர், அது மட்டும் இல்லாமல் சங்கர்லிங்கனார் மரணிச்சாங்க. எதுக்கு பண்ணாங்க? அந்த காலத்தில் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகாரத்தில் இருப்பதை ஒழிப்பதற்குத்தான் இது இருந்தது. 1940 ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தார் பெரியார், தந்தை பெரியார். பெரியாரோடு முரண்பட்டு 1949 ராபின்சன் பூங்கல பேரறிஞர் அண்ணா இருந்தாங்க. அப்படி வந்து தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றா தான் வந்துச்சு. தமிழ் தேசியம் திராவிட தேசியங்கிறதெல்லாம் வேற இல்லை. ஆனால் இவர் இந்த வார்த்தை பேசுனது அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த விஜயலட்சுமியோடு அவர் நடந்து கொண்ட முறை, பப்ளிக்கில் ஹா ஹா ஹான்னு சிரித்தது,
இதெல்லாம் ஒரு தலைவனுக்குள்ள அழகு இல்லை. இதெல்லாம் அசிங்கமான விஷயம். பெண் விஷயத்தில் அதெல்லாம் ரகசியமாக பேசி முடிக்க வேண்டிய விஷயம். சார் இப்போ விஜயுடைய கட்சி இருக்கு இல்லையா சார், அதுல வந்து கூட்டணி உள்கட்சி பூசல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அது புதியானந்த் அவர்களுக்கும் ஜான் ஆரோக்கியசாமி இருவரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற, அதனால நான் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு போற மாதிரியான செய்திகளையும் பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? அது எப்படி அதுல உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க? ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல் குமார், இவங்களெல்லாம் யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். புஷி ஆனந்த் யாரு, நிர்மல் குமார் ஐடி விங் தெரியும், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன் மார்ட்டின் லாரினோட மர்மம், இவங்களெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் தான். நான் சொல்கிறேன் புரியுதா? விஜய்க்கு ஓட்டு. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இந்த அரசியல் கட்சி நடத்துகிறாரு அவருக்கு தெரியல. அவருடைய பேச்சு மாடுலேஷன் இதெல்லாம் மாற்றணும். ஒரு அரசியல் தலைவன் பேசுகின்ற போது கண்ணியத்தோடு பேச வேண்டும். அவர் கண்ணியம் குறைவால அசிங்கமெல்லாம் பேசலை. அந்த சினிமாட்டிக்கையே அப்படிலாம் பேசக்கூடாது. மாமா ஒரு நான் வந்து சார்னு திருத்திக்கிட்டாரே, அது எப்போலாம் சார்னு சொல்லலாம், அதை திருத்திக்கிட்டாரு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவர் கொஞ்சம் மாடுலேஷன் சொல்லி கொடுக்கணும். தோழர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம், எங்கள் கையில் எதுவும் இல்லை, மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம், நான் நடித்தேன் சம்பாதிச்சேன், உங்களுக்காக செலவு பண்ண போகிறேன், தமிழ்நாட்டுடைய நிலைமை இப்படி இருக்குது, அப்படி பேசணும். எங்களுடைய மேனிஃபெஸ்டோ என்ன, எங்களுடைய திட்டம் என்ன, அதை பேசணும். நாங்கள் என்ன கொள்கை வச்சுருக்கோம், எல்லோருக்குமானது சமநீதி வந்திருக்கோம். அஞ்சலை போட்டோ வச்சுருக்கிறோம், காமராஜரை வச்சுருக்கிறோம், பெரியாரை வச்சுருக்கிறோம். அப்படின்னா இதுக்கான நோக்கம் என்ன, எங்களுடைய பயணம் என்ன, எங்களுடைய இலக்கு என்ன, அதை பேசாமல் நின்றுக்கிட்டு சினிமாட்டிக்கை எப்படி பண்ணிக்கிட்டு அப்படிலாம் பேசவே கூடாது. அப்படி பேசக்கூடாது. அது அவருக்கு சரியான இலக்கல்ல. இப்போது சப்போ தைட்டோ பொய் சொல்கிறாரு, ஃபுல்லாக பொய், சாத்தியமில்லை, எல்லாருக்கும் பாலை ஊற்றி கறந்து குடிடாங்கிறாரு. யார்? சீமா. எந்த ஊரில் பாலை கறந்து குடிப்பான்? அவ்வளோ உளவாளிங்க, அவ்வளோ கூலி வேலை பார்க்குறவனும் டிஎன்பிசி ஆஃபீஸில் மேலே போய் வேலை பார்ப்பான், கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆவானா? எந்த ஊரில் நடக்கும்? பொய்யோ தரியோ ஒரு அரசியல்வாதி வாயால் வடை சுடுறாரு அப்படின்னா சுடுவார் அவர். யார்? சீமான். அதை கேட்குறதுக்கு கைத்தட்டுறதுக்கு 100 பேர் இருக்காமலே, 1000. இப்போ நீங்கள் அப்படியாவது பேசணும். அதை விட்டு போட்டு விசில் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் விசில் அடிப்பான். இப்படி கற்பனைக்கு அப்பாற்பட்ட பேச்சை பேசக்கூடாது. ஒரு தலைவன் பேசும்போது அவங்க ஒரு டைனமிக் லீடர்ஷிப்பாக இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் கவனமாக இருக்கும். இன்றைக்கி அமெரிக்க அதிபரை வந்து கேவலமாக எல்லாரும் பார்க்குறான். நேற்று செனட்லேயும் ரிபப்ளிக்லேயும் பேசும்போது கிண்டல் பண்ணுறான். 8 போரை நான் நிறுத்தினேங்கிறார் மனுஷன். என்னெல்லாமோ பேசுகிறாரு. அப்படி அது ஆங்கிலத்தில் பேசணுன்னா ஆங்கில வெள்ளைக்காரெல்லாம் பொய் சொல்ல மாட்டான்னு இல்லை. அதே மாதிரி ஒரு தலைவன் இருக்கக்கூடாது. பொறுப்போடு பேச வேண்டும். அந்த பொறுப்பும் மக்களை கவரக்கூடிய அளவில் இருக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்கன்னா, எம்ஜிஆர் 1957 வந்துட்டார். ரொம்ப பிரில்லியன்ட் அவர், ரொம்ப அறிவுபூர்வமானவர். அவருடைய பேச்சில் இந்த மாதிரிலாம் இருக்காது. அவர் சினிமாவில் எவ்வளோ விசில் அடித்தார், உரிமை குரலாக இருந்தார், மீனவ நண்பனாக இருந்தார், நான் ஆணை, அதெல்லாம் சினிமா. ஆனால் மக்கள்னு வரும்போது அவர் அதை பேச மாட்டார். அந்த சினிமா ஸ்டைல், அந்த சாயலை எம்ஜிஆர் அவர்கள் காட்ட மாட்டாங்க. அவரை பொறுத்தவரை அவ்வளோ அழகாக பேசுவார். செல்வி ஜெயலலிதாவும் ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க, ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க. அவங்க பேச்செல்லாம் பாருங்க, ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பேசுவாங்க. சினிமாக்காரர்களாக இருந்தாலும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பிரச்சனை வந்து அவங்க ப்ரொஃபஷன். இப்போ நான் ஒரு பத்திரிக்கையாரன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்னா, ஆனால் இது வந்து மக்களுக்கு நாங்கள் பேசும்போது எப்படி பேசணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் கவனம் இருக்கணும். அதை அவர் காணிச்சிடணும். 2வது ஒரு விஷயம் சொல்லிட்டேன், விஜயனுடைய இது பூத் கமிட்டியில் வேலை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எப்படி அதிமுக டிஎம்கேக்கெலாம் இன்றைக்கி எப்படின்னு எனக்கு தெரிகிறது, மிக கடுமையாக வேலை பார்க்குறாங்க, பணத்தை தாராளமாக செலவு பண்ணுறாங்க. அவங்க கையில் ஆயுதங்கள் இருக்குது, எல்லா துறைகளும் அவங்கள்ட்ட இருக்குது, அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, ரத கஜ துரஜாதிபதிகள் இருக்கிறாங்க, கேடர்ஸ் பேஸ் பார்ட்டி. இப்போவுமே எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துட்றாங்க. அரசின் மூலம் ஒரே நைட்டில் ஒரே 10 நாளில் 6500 கோடி ரூபா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர். எந்த அரசாங்கம் வந்து ஊட்டிக்கு போயிட்டு வாங்க, கொடைக்கானல் போயிட்டு வாங்கன்னு 2000 ரூபா கொடுத்துட்டான். அப்போ அந்த ஏழை மக்கள் கையில் ஒரு 5000 போகுது. இப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பார்க்கணும்னா விஜய் அதுக்கு தக்கன இறங்கணும். இல்லை, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஊர்கள் இருக்குது, எந்த கிராமத்துக்கும் போகலை. அவருடைய அணுகுமுறையோ, அவருக்கு டைரக்ஷன் பண்ணுறவங்க தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு மீட்டிங் போட்டால் நல்ல மீட்டிங் போடணும், பெரிய கிரவுண்டில் போடணும். சின்ன இப்போ டிஎம்கே தான் போனாலும் 41 பேர் வந்து ஒன்றால் தானே செத்தான். டிஎம்கே கான்ஸ்பிரசி தேரி அப்படி பண்ணாங்க எனக்கு எதிராக, அதெல்லாம் வேறு எல்லாம் இருக்கட்டு. ஆனால் உன்னுடைய கூட்டத்துக்கு வந்து தானே அந்த 41 பேர் இறந்தாங்க. அதெல்லாம் பற்றி மறந்து போச்சு. ஆனால் அது வேதனைக்குரியது.
அன்றைக்கு லாபமோ நஷ்டமோ கட்சி அழிந்து போனால் நீ ஸ்பாட்டில் இருந்திருக்கணும். ஸ்பாட்டில் இல்லை. என்னுடைய பார்வை, லாபமோ நஷ்டமோ உண்மையே தேவையோ நீ அங்கேயும் இருந்திருக்கணும். சாகுமுறை உண்ணாவிரதம், நான் இடத்த விட்டு போக மாட்டேன், நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல அதனால தான் இவ்வளோ பேர் இறந்தாங்க, நான் இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவர் இருந்திருந்தால் மிஸ்டர் விஜய் க்ளீனாக இருந்திருப்பார். அவர் தப்பி வந்து பனையூருக்கு வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டார். அதை பார்க்குற அளவுக்கு இருக்குல்ல, தலைவர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்போ அதுதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை. ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயம், புஷி ஆனந்த காணோம், நிர்மல் குமாரை காணோம், எல்லாரும் ஹிடன் ப்ராசஸ், ரொம்ப மறைமுக செயல் திட்டத்துக்கு வகித்த மாதிரி ஒரு எல்லாருமே மலைகளுக்கு பின்ன இருந்த மாதிரி போயிட்டாங்க. அது அவர்களுக்கு மேல் நம்பிக்கை இல்லை. ரெண்டாம் மட்ட தலைவர்கள் யாருமே இல்லை. இருக்கிறாங்க, ஆதவர்ஜின் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு, மற்ற பேச்சுகள்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அரசியல் தலைவனுக்கு பேரறிஞர் அண்ணா இருந்தார். பேரறிஞர் அண்ணா மட்டும் இல்லை, திரு கலைஞர் கருணாநிதி இருந்தார். கலைஞர் கருணாநிதி இல்லை, ஈவிகே சம்பத் இருந்தார், மதியழகன் இருந்தார், நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தார், எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார். ஏராளமான பேச்சாளர்கள், அற்புதமான பேச்சாளர்கள். அப்படி ஒரு கட்சியை வளர்க்கணும், அப்படியே அழகாக பேசணும், தலைவன் பொறுப்போடு பேசணும். தலைவன், நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா இதில் உண்மையை மட்டும் பேசுகிறேன், எந்த கட்சியும் நான் ஆதரவாக பேசலை. ஆனால் இன்னென்ன தகுதி இருக்குது, இன்ன தரம் இருக்குது, விஜய்க்கு என்ன இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ தான் அந்த பேட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன் சைடாக பேசுகிறது, ஒத்தைய முறையில் பேசுகிறது, அது சரி வராது. அதை விஜய் வளர்க்கணும். ஆனால் விஜயனுடைய டார்கெட் இந்த எலெக்ஷன் இல்லை, இந்த எலெக்ஷனில் 31, அதுக்கப்புறம் தான். ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாரும் எந்தெந்த நிலையில இருக்காங்க, யாருக்கு எங்க ஆதரவுன்ற அளவுக்கு உங்களுடைய பார்வைகளை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி.